பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே அப்பா என்று அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரோடு பேச நாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறதை கர்த்தர் அறிவார். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்று பார்ப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் காண்கின்றதான எல்லாவிதமான காரியங்களையும் நாம் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஐயோ, மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் தேவன் ஒருவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய மகிமை நம்மளை பாதுகாக்கும். அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை தாங்கிக் கொள்ளும் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் இந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் மகனே, என் மகளே, ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன் என்பதை நீ உணர்ந்து கொள். என்னுடைய பலத்த கைக்குள் நீ அடங்கி இருக்கும் பொழுது உன்னை நான் உயர்த்த வல்லவராய் இருக்கிறேன். எப்பொழுதும் அவரை நாம் துதிக்கும் பொழுது, எப்பொழுதும் அவரை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நம்முடைய துதியும் ஸ்தோத்திரமும் நம்முடைய சமூகத்திலே போய் சேரும். அப்படி சேரும் பொழுது நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுத்து, நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கு பார்த்து, அதன்படி நம்முடைய ஜீவியத்தை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொண்டு, ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு இந்த பூமியிலே என்னை நீர் அனுப்பினீர் ராஜா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு வேண்டிய பக்தி வைராகியத்தின் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய நினைப்பாகவே நான் வாழ்ந்திட, உம்முடைய ராஜ்யத்துக்குரிய மகிமையின் மேன்மையை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே பல ஆத்துமாக்களை உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வர நீர் என்னோடு கூட இருந்து அதிசயங்களை செய்யுங்கப்பா, ஆச்சரியமான காரியங்களை செயல்படுத்தும் ஆண்டவரே என்று பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் யோசிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எதிலே அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் என்று பார்ப்போமானால், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே பரலோக ராஜ்யத்துக்குரிய மேன்மைக்கு தகுதியானபடி நம்மளை அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆகையாலே இந்த பூமியிலே நாம் வந்திருக்கிற நோக்கத்தை நாம் அறிந்து, மனிதர்கள் நமக்கு என்ன இருதயத்தை வேதனைப்படுத்தும்படி, துக்கப்படுத்தும்படி பேசினாலும், நடந்து கொண்டாலும் அவைகள் எல்லாம் பொறுப்பெடுத்து கொள்ளாமல், என் தேவன் என்னை எந்த நோக்கத்தோடு இந்த பூமியிலே உருவாக்கினார் என்ற சிந்தையோடு நாம் வாழும் பொழுது உலகத்தின் பல கவலைகள், வேதனைகள் நம்மளை துக்கப்படுத்தாது. ஆகையாலே என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருக்க அவர் விரும்புகிறார். இந்த ஓய்வு நாளிலே அப்பா என்று அவரை நோக்கி கூப்பிடவும், இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமான நாளை பரிசுத்தத்தோடு கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, கடந்த வாரம் முழுவதுமாய் நம்மளை மகிமையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்ட இயேசு ரட்சகர் இந்த புதிய வாரத்திலே புதிய நாளை காணத்தக்க பாக்கியத்தையும் கொடுத்து, இந்த வாரம் முழுவதுமாய் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை அவர் மூடி மறைத்து பாதுகாக்க அவருடைய தூதனை அனுப்பி நம்மளை சுற்றிலும் காவலாளியாய் வைத்து நம்மளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து மகிமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையாலே இதோ இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இந்த பூமியிலே நாம் காண்கின்ற எல்லா விதமான வியாதியும், துக்கமும், துயரமும், அவமானமும், நிந்தனையும் கர்த்தர் கண்காணித்து ஏற்ற காலத்திலே நம்மை சாத்தானுக்கு முன்பாக உயர்த்தி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி நாம் காத்திருக்கிறவர்களை அவருடைய சர்வ சேனையோடு நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வார். கிறிஸ்து எப்பொழுதும் நம் அருகாமையிலே இருக்கிறார், அவர் அண்டையிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்ற பக்தி வைராக்கியம் நாம் மறையும் வரை நம்மோடு இருக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.
எந்த சிந்தையும் எந்த யோசனையும் கர்த்தருக்கு பிரியமானபடி காணப்படட்டும். கர்த்தருக்கு சித்தமானபடி நடந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்ய எப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மேன்மையாக இந்த பூமியிலே சாட்சியுள்ளவர்களாக வாழுவோம். சரீர பலவீனங்களா, சோர்வுகளா, எந்த பிரச்சனை இருந்தாலும் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையே, வேலை வாய்ப்பு இல்லாததினாலே வேலைக்கு போக வேண்டும் என்ற உணர்வு என் மனைவிக்கோ இல்லை என் கணவனுக்கோ இல்லையே, குடும்பம் வறுமையிலே வாடுகிறதே என்று துக்கப்படுகிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாக இப்பேற்பட்ட மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு தகுந்த ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். ஆகையாலே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியா இந்த பூமியிலே ஜீவிப்போம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.